குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அருள்மிகு ஸ்ரீ கோரக்கர் சித்தர் அவர்கள் அருள் செய்த சந்திரரேகை 200 பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 81. காணவே கனகமணி கமலவாசல் கலந்தேறி நாளுக்கு நாளாயோங்கி பூனவே பூமுதல் ஆதவன் திங்கள் பொறிந்திடவே பூவுலகில் நெறியாய் நின்று நானவே நாளிரண்டு நாளாய் கூட்டி நாதாந்த மேல்வேடு நதிதான் பொக்கி தோணவே தத்துவங்கள் 96 தொல்வினை அகற்றிடுவன் ராசயோகி. இதற்கு முன் சொன்ன பாடல்களில் கூறியபடி லக்ன ஜாதகம் அமையாது போயினும் கனகமணியாக ஒளி வீசும் ஆன்மாவை கண்டு அங்கிருக்கும் 10வது வாசலை அறிந்தவர்கள் 10வது கிரகம் என்ற தெய்வ அனுகிரகத்தை பெறுவார்கள். அதன் அருளால் கலந்து 1000 இதழ் கமல பீடத்தை தரிசித்து அன்னையே தியானம் செய்பவர்களுக்கு எல்லா வினைகளும் கோள்களின் தாக்கமின்றி தானாகவே நாளுக்கு நாள் மறைந்து விதியே மாறி நீடூழி ஓங்கி வாழ்வார்கள். இவ்வாறாக 10ஆம் வாசலில் உள்ள மெய்ப்பொருளில் மனதை பொருத்தி யோகம் தியானம் போனும் சாதகர்கள் 5 பூதங்களையும் சந்திர சூரியனையும் அதிலேயே பொருந்தி இருப்பதை அறிந்து இப்போலகில் ஞான நெறியில் நிற்பார்கள். இன்சான் உடம்பில் உள்ள தத்துவங்கள் யாவையும் அறிந்து அதில் 4 அந்தகரணங்களாகிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4ஐயும் உணர்ந்து 8ஓடு 4ஐ சேர்த்து தியானிப்பார்கள். மேலும் 8 அங்குல அளவே உள்ளே செல்லும் மூச்சில் 4 அங்குலம் சேர்த்து 12 கலையான சூரியனில் நாட்டி வாசியின் நாதத்தால் மேல்வீடு சென்று அங்கு பாவங்களை போக்கும் கங்கை நதியில் மூழ்கி 96 தத்துவங்களுடன் கூடிய உடம்பில் தோன்றும் தொல்லை தரும் வினைகள் யாவையும் போக்கி நிற்பவனே ராசயோகி எனப்படுவான். பாடல் 82. உலக மாற்றம். யோகி பரமானந்த கலையின் தோற்றம் உண்மை நிற சாதி மதபேதம் மெத்த பாகிதமாய் பிரபலங்கள் பெண்பால் விருத்தி பாருலகில் ஆண்மக்கள் குறைவுண்டாகும் மோகித்தே முன்பின்னும் முறைமை கெட்ட மோதரிய தாயினையே செய்தான் சேர்ந்து போகிதமாய் மதனையது பயில்வார் பங்கில் பூவுலகிற் கலியனுட பான்மை கேளே. யோகியானவன் பரம்பொருளை தியானித்து தவம் புரிந்து எந்த யுகங்களாயினும் பரமானந்த நிலையில் தான் நிற்பான். உலகோருக்கு கலியுக தோற்றத்தின் உண்மைகளை உரைக்கின்றேன். நிறபேதங்களும் சாதி மத பேதங்களும் நிரம்ப உண்டாகும். பெண்மக்களே அதிகம் பிறப்பார்கள். இவ்வுலகில் ஆண்மக்கள் பெண்மக்களை விட குறைந்தே பிறப்பார்கள். பின் ஆசையால் மோகித்து காமத்தினால் முறைமை கெட்டு யாருடனும் யார் வேண்டுமானாலும் சேர்ந்து போகம் புரிவார்கள். தாயை போன்ற மூத்த பெண்களை இளவயது ஆண்கள் சேர்ந்து காம களியாட்டங்கள் பல இப்போவுலகில் பலவிதமாய் நடக்கும். இதுபோல இன்னும் இக்கலிகாலத்தில் நடக்கப் போகும் நிகழ்ச்சிகளை சொல்கின்றேன் கேளுங்கள். பாடல் 83. கேளே நன்மனுக்கள் 101 கெடியாக பிறந்திருத்தல் அரிதே ஆகும் நாளே முன் கலியவனும் வளர்ந்து ஓங்க நடுங்கிடுவர் மனிதர்களும் உயரங்கட்டை பாலே முன் பின் வயது ஆண்டு 100 பயங்கிடுவேன் கலியுதிக்கும் இடத்தை தின்பா சூலே மெய் சும்பல பட்டன் வைணவ தத்தன் கொள்ளை புன்னை மரத்தின் கீழ் களி செனிப்பே. இன்னும் சொல்கிறேன் கேளப்பா. இப்பூமியில் நன்மக்கள் 100க்கு 1 பிறப்பதே மிகவும் அரிதாக இருக்கும். நாளாக கலியின் கொடுமைகள் வளர்ந்து ஓங்கி அதிகரிக்க மனிதர்களும் சராசரி உயரமும் குறைந்து கட்டையாக ஆவார்கள். மனிதர்கள் ஆயுளும் குறைந்து 100 ஆண்டாக மாறிவிடும். களி உதிக்கும் இடத்தை குறிப்பிடுகின்றேன். தென்பால் களி சூழ்கொண்டு சும்பல பட்டம் என்னும் ஊரில் வைணவ தத்தன் எனும் அந்தனருக்கு அவர் வீட்டின் கொன்னையில் உள்ள புன்னை மரத்தின் கீழேதான் கலிபுருஷன் ஜெனிப்பான். பாடல் 84. கலியான ஆண்டு 5000 பின் கருத்துடனே சாதி மத பேதம் 1 நலியாது சந்திரகலை 5000 மட்டானதப்பால் ரவியோட்டம் அதிகமாகி பொலிவாக பூலோகன் திரண்டே நிற்கும் பொய்யான அந்தனரின் கொட்டம் போகும் வலியுடனே சத்தியத்தான் நிலையேயோங்கி வழுவாது மனுக்கள் ஞானியாமே. கலிகாலம் 5000 ஆண்டுகளுக்கு பின் நல்ல எண்ணங்கள் உண்டாகி சாதி மதங்கள் எல்லாம் ஒழிந்து மனித குலம் யாவும் ஒன்றே என்ற நிலை உருவாகும். சந்திரன் தேய்வதோ வளர்வதோ இன்றி முழு நிலவாக ஒளி வீசும். 5000 ஆண்டுகளுக்கு அப்பால் சூரியன் வெப்பம் அதிகமாகி பகல் பொழுதும் அதிகரித்து இப்பூலோகம் முழுவதும் சூரிய ஒளி பொலிவாக திரண்டு நிற்கும். பொய்களை மெய்யாக்கும் அந்தணர்களின் அகங்கார கொட்டமெல்லாம் அடங்கி போகும். சத்தியமே என்றும் நிலையாக வலிமையுடன் வளர்ந்து ஓங்கி தர்ம நெறி வழுவாத நன்மக்கள் தோன்றி சித்தனாகவும் ஞானியாகவும் விளங்குவார்கள். சத்தியமே வெல்லும்.
பாடல் 85. ஆமந்த கரணமென்றாசான் சொன்னார், அது கண்டு யானுரைத்தேன் அவனி தன்னில், தாமதங்கள் இல்லாது மாந்தர்க்கெல்லாம் தனியோக தார்ப்பரனார் அருள் தானுண்டு, காமென்ற கடுந்தீயுங் கலக்கம் போகும், கனமாக புலி பசுவும் கலந்தேயுண்ணும், நேமமுடன் நிறுவி கற்ப சமாதி கொண்டு நெடிதாக வாழ்ந்திடுவன் உலகில் தானே. ஆதியந்தம் என்ற காரண பொருளை என் குரு பிரான் எனக்கு உபதேசித்தார். அது உண்மைதான் என்பதை உணர்ந்து கண்டு இந்த அவனி தன்னில் நான் எடுத்துரைத்தேன். காலம் தாழ்த்தாது நான் சொல்லிய யோக ஞான சாதனைகளை இவ்வுலக மாந்தர்களே தொடர்ந்து முயன்று பயிற்சி செய்தீர்கள் என்றால் ஈசன் அருளை பெற்று உய்வீர்கள். காமம் என்ற கடுந்தீயும் மாயையால் வரும் கலக்கங்கள் யாவும் மறைந்து போகும். இது உண்மையே. என் முன் உள்ள கல்குண்டாவில் கடும் புலியும் அரும் பசுவும் ஒரே சமயத்தில் அமைதியாக நீரருந்தும் அதுவரையில் இப்போவலையில் நேர்மையுடன் நிறுவி கற்ப சமாதி கொண்டு நீண்ட காலம் வாழ்ந்திடுவேன் நானே.